கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். Beloved in Christ, greetings to you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. இந்த இரவு நேரத்திலும் இந்த நிலவின் ஒளி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். Tonight in this short video, I am very glad to meet you all. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. The Holy Spirit is going to give for you and me a wonderful word. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Book of the John the Gospel, chapter 16 verses 20. Let me read for you. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Please turn the Bible with me. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Most assuredly I say to you that you will weep and lament, but the world will rejoice, and you will be sorrowful, but your sorrow will be turned into joy. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். The Holy Spirit looking at you and me and telling this with prophetical word that but your sorrow will be turned into joy. இன்றைக்கு ஏராளமான ஜனங்கள் அநேக கஷ்டத்தோடு, கவலையோடு, போராட்டத்தோடு, பிரச்சனையோடு தாங்க முடியாமல் அதை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அந்த துக்கத்திலே மூழ்கி போய் விடுகிறார்கள். Today many people are with sorrows, with agony, with problems, unable to overcome it, and they got very deep sorrow into it. இன்றைக்கு ஆண்டவராகிய தெய்வம் அந்த அப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலிருந்து நம்மை தூக்கி விடுகிற ஆண்டவராய் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். Tonight the Lord our God, among all these problems, He is the Lord who lifts us up. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உங்களால் என்னால் இதை மேற்கொள்ள முடியவில்லையே, இந்த பிரச்சனையிலிருந்து என்னால எழும்ப முடியவில்லையே, இந்த துக்கம் என்னை அமிழ்த்து விடுமோ, இந்த துக்கம் என்னுடைய வாழ்க்கையை முடித்து விடுமோ என்று சொல்லி பயந்து தேவ சமூகத்துல நின்று கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, maybe the sorrow or the problem that you have very much huge for you may not be able to come out. You think you will not able to overcome that, but it is overwhelming my life, which may lead to an end. உங்களை பார்த்து தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை தான், உங்களுடைய எல்லா 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 துக்கங்களையும், எல்லா கஷ்டங்களையும், எல்லாவற்றையும் நான் சந்தோஷமாய் மாற்றுகிற தெய்வம் என்று. If you are that person, Holy Spirit looking at you and says, all and every of your problems and sorrows that I will turn into joy. அது எப்படிப்பட்ட சந்தோஷம் என்று ஆண்டவர் அடுத்த வசனத்திலே இங்கு கோடிட்டு காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். That is what type of joy it could be that God is clearly explaining in the coming verse. ஒரு ஸ்திரீயானவர் தன்னுடைய பிள்ளையை கருவுற்று அதை 10 மாதம் சுமந்து வேதனையோடு கூட, கஷ்டத்தோடு கூட, சொல்ல முடியாத அந்த வேதனையோடு அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார். A woman who gives birth with a labor pain, she carried for 10 months and then she is giving a birth. பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த ஸ்திரீ அவ்வளவு வேதனையோடு கூட அந்த பிள்ளையை பெற்றெடுத்த பிறகு இந்த உலகத்துல ஒரு புதிய மனுஷன் பிறந்தான் என்று சொல்லி அந்த குழந்தையை பார்த்து தன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் மறந்து போகிறார். Just listen carefully, my dear beloved. In spite of these sorrows and the pain, after she begot the baby, oh, I got a very new member welcome to this world, and she forgot every sorrow. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு உண்மையான சந்தோஷம் இப்படிப்பட்ட சந்தோஷம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். The true joy that God is giving is such a way. நீங்கள் கடந்து வந்த பாதைகள், நீங்கள் கடந்து வந்த துக்கம் நிறைந்த பாடுகள், நீங்கள் உங்களுடைய கண்ணீர்கள், உங்கள் கவலைகள், உங்களால் மறக்கவே முடியாத வேதனைகளை ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல அவருடைய சந்தோஷத்தை கொடுத்து எல்லாவற்றையும் மறக்கடித்து நம்மை சந்தோஷமாய் நடத்துகிற தெய்வம் என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள். That might be your past experience, past sorrow, past bitter experience, whatever it may be. Amongst this, our Lord, who will able help us to forget all these things and give us a joy. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இப்படிப்பட்ட சந்தோஷத்தை நிறைவா இருக்கும்படி உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்துல நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த கஷ்டமான நெருக்கடியான பாதைகளில
அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமையை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தும்படியா இறங்கி வந்திருக்கிறார். Tonight, the presence of the Lord, the Spirit of the Lord come to you to be in spite of your sorrows, agony, or any oppressed situation or condition, whatever it may be. Lord wants to turn everything into joy that is fulfilled. ஆகவே கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள். வேதனையோடு கூட ஒருவேளை இன்று நீங்க நிற்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடித்து உங்களை தைரியப்படுத்துகிறார். Hence, do not be discouraged or dismayed. God, Lord is holding your hand and says, I am with you to give you joy. இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, The beloved brothers and sisters who are listening to this word of God, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். the Lord who turned your mourning into joy is with you. ஆகவே தைரியமாய் இருங்கள். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொன்னா உங்க எல்லா துக்கங்களும் இந்த இரவு நேரத்துல சந்தோஷமாய் மாற்றும். Hence be of good courage. The Lord who is with us tonight, if you join with me in prayer, He will surely turn all your mourning and sorrows into joy. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். Can you join with me in prayers? Let's pray by closing. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இரவு நேரத்துல அப்பா எங்களோடு பேசின உடைய நல்ல வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Our loving heavenly Father, we thank you for this wonderful night. We thank you for this wonderful encouraging word that you have given us tonight. ஆண்டவரே, தாங்க முடியாத துக்கத்தோடு, வேதனையோடு, பாரத்தோடு என்றைக்கு என் நிலைமை மாறும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு, கேள்விக்குறியோடு ஆண்டவரே இந்த சமூகத்துல உங்க சமூகத்துல அமர்ந்து இந்த செய்தியை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Oh Lord, if anyone says to you, oh Lord, the pain that I could not bear, the sorrow that I could not hold it, if there is anyone looking at your presence, Lord, as you promised, give them the joy that you have given. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று வாக்குரைத்த தெய்வம் இந்த பிள்ளைகளுடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவீராக. The Lord who promised that I will turn your sorrows and mourning into joys and rejoicing, Lord, you turn them such a way. அப்படிப்பட்டதான உங்க தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் இந்த இரவு நேரத்தில் மூடுவதாக சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. Let your divine presence cover each and every one right now tonight. ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல, உங்க சமூகத்துல, உங்க பாதத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். I commit each and every one into your holy hand, into your presence, Lord. பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும், எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. You take care of them, bless them, keep them safe. We pray in the matchless name of our Lord and Savior Jesus Christ. Amen, 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 amen. God bless you, God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாயிருங்கள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். May the Lord bless you through this wonderful word. Always rejoice. Lord will surely do a great things in your life. Amen. Amen.